இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்ற உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க ஒரு வழியினை ஏற்படுத்தி தருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பஞ்சாங்க நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம்னே அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சந்திரனும் சுகஸ்தானத்தில் சனினே, ராகு அஷ்டமஸ்தானத்தில் குருனே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனே, தொழிற்சானத்தில் சூரியன், புதன், கேதுன்னு, லாபஸ்தானத்தில் செவ்வாயின்னு வலம் வரப்போகுது. இந்த மாதத்தில் 11ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்துக்கு மாறுது. 14ஆம் தேதியில் லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தொழிற்ஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் தொழிற்ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் லாபஸ்தானத்தில் இருந்து புதனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்களில் நவ கிரகங்களில் 9 கிரகங்கள் இருக்கும். இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளுமா. இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு நற்பலனை தேடித்தரும், சில ராசிக்கு சில கெடுதலை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களும் மாற்ற இருக்குது. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மீது வர்றதால யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து 8ல் மறைகிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12 இடத்துல 45 நாட்களும் செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறாரு. குருவினுடைய பார்வையும் ராசிநாதனும் ராசியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் உண்டாக போகுது. வருகின்ற 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறிய பின்னர் தான் அனைத்து விஷயங்களும் நீங்கள் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும். 9, 10, 11 இடங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருக்குதுங்க. மாதத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. பின்னர் 10ஆம் இடத்துக்கு வந்து விடுறாரு. லாபாதிபதியில் போட்டிகளினுடைய அனைத்து விதத்திலும் பார்த்தீங்கன்னா வெற்றிகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய புதன் வந்து லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நற்பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. சூரியனும் 10ஆம் இடத்துல அமர்ந்தே 11ஆம் இடத்துக்கு வருவதால் உங்களுக்கு தொழிலை இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்து விலகிடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூட கிடைத்திடும். பயணங்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழியில் ஏதாவது உங்களுக்கான நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. தாய்மாமன் மகன் மகளை காதலிப்பது பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல மனமாற்றம் கூட ஏற்படலாம். 8, 9, 10, 11, 12 ஆகிய அனைத்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருப்பது ஒரு நல்ல விதமான அமைப்பை தான் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. அம்மானுடைய தரப்பில் ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகலாம். ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருப்பதால் ராகுவையும் பார்ப்பதால் பார்த்தீங்கன்னா அம்மாவிட இருந்து வாழ்த்துக்களை நீங்கள் அதிக அளவில் பெற போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 5ஆம் சனி இருப்பதாலையும் குழந்தைகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் சுமாராகத்தான் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுங்க. 8ல் இருக்கக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா வருமானத்தை குறைக்க மாட்டார். பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஒரு மாதமாக அமைந்திருக்குதுங்க. பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழிலில் ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டினா அதே நேரத்தில் நீங்கள் முடிவு தான் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் வீடு, மனை, வாகனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாயிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி நீங்கள் எதுவும் நடக்காமல் இழுபறியாக கூட இருக்குங்க. ஆனாலும் மனம் மகிழும்படியான எல்லாமே நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குது. பழைய பாகங்களை வசூலிப்பதில் வேகம் இருக்கும்.
கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சுணக்க நிலை மாறிடுங்க. பணவரத்து மிகுதியாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறும் இப்போது ஏற்படாது. குடும்பத்தில் இருந்து வந்த மன நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிடுங்க. ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி தரும். மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்குள்ள உண்டாகலாம். நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பெண்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து மனமகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. தொகுதி மக்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களுடைய ஆதரவையும் பெறுவீங்க. கட்சி தலைமையினுடைய உங்கள் அன்புக்கு பாத்திரம் அளிப்பாங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலந்தாங்க இது. படைப்புகளை வெளியிட சில இடையூறுகள் போராட்டங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பற்றி கவலை குறைய தொடங்கும். கல்வியில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த பாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்மைகள் அதிகம் நிறைஞ்சதாக இருக்குது. காரியத்தடை தாமதமாக ஆனால் நீங்கும். வழக்கு விவகாரங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளதாக இருக்க போகுது. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க. பொருளாதாரம் உயரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. நினைத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் வேக பிடிக்க ஆரம்பிக்கும். வீண்கவலை விலகக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. அடுத்தவருடைய விஷயங்களை நீங்கள் தலைவிடுத முற்றிலும் தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தும். வியாபார போட்டிகள் குறைய தொடங்கிடுங்க. எல்லா துறைகளிலும் உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் தொடர்ந்து நடைபெற இருக்குது. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளித்திடுங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் கூட உண்டாகிடும். கணவன் மனைவி நீங்கள் இந்த நேரத்தில் ஒருவரது பேச்சு மற்றவர் கேட்பதன் மூலம் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக போகுங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற போறீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் அதிகரித்திடும். அரசியல் துறையினர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிலை காணப்படுதுங்க. மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையின்றி நீங்கள் கல்வியில் முன்னேறுவீங்க. விளையாடும் போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. கவலைப்படாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்தும் நீங்கிடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான கௌரவம் ஏற்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து சந்தோஷம் ஏற்படுங்க. பெற்றோருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடந்து முடிக்கும். புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பழைய வீட்டை பழுது பார்க்க சரியான நேரம் இதுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கான பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க போகுது. ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குங்க. தூங்கும்போது கவனமாக இருங்க. பொருட்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. வெளியில் சொல்லும்போது உங்களுடைய உடைமைகளை சரியாக இருக்குதான்னு கவனிச்சுக்கோங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை தற்போது சற்று கவனமாக இருங்க. அப்படி போட்டிங்கன்னா பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் சிக்க நேரிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பலனை தேடித்தரும். மனதெல்லாம் நீங்கள் உற்சாகத்துடன் அதிகரித்து காணப்படுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறை தொடங்கும். தேவையான உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். முன்னேற தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்கார நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம் தான் கிடைக்கும். திடீர் கோபம் உங்களுக்குள்ள ஏற்படுங்க. வீண் செலவு உண்டாகலாம். பிடிவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. பெரியவர்களுடைய ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீங்க. பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலம் தாங்க இதே. சில கடன் வாங்கி உடனே திரும்பி கொடுத்து விடக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு.
மனதில் தேவையில்லாத வெளியில் செல்ல முடியாத வேதனைகளும் பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள வரலாம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வர எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விடப்படலாங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி இதனால் உங்களுக்கு கிடைத்திடும். உடல் ஆரோக்கியமும் உண்டாகிடும். இதுவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.